வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பலங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். ஸோ கடன் சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி என்ன செவ்வாய். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சியாக இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது பரிவர்த்தனை வந்து அங்கே இருக்கும்போது அது வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதனால் வந்து கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பண்ணிகிட்டு இருக்க வேலையிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து, ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நிலபுலங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதுவும் சனி குருடைய சாரத்துலேருந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து நட்சத்திரநாதன் வந்து 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் சனி ஆட்சியோடு இருந்து 8ல் குழந்தைகள் கொஞ்சம் எழுத்து பேசுறது, கொஞ்சம் எமோட்டாக வர மாதிரியான விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம், உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது எமோஷனாக பேசிடுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லாட்டி வேலை விஷயமாக வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணுறமான விஷயம்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருந்து வேலை விஷயம் நல்ல ஏற்றணும், நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லதுக்கான வேலை பலுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், வேலை மாற்றமாக நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்கும். துலா லக்னமாக ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ல் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்து பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, வெளியூர் பிரயாணங்களும் போதும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவி வந்து தந்தை வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள், வேலை விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். 8ஆம் அதிபதி 8லேயே இருக்கிறதா கணக்கு. ஏன்னா வந்து குரு வந்து பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது சுக்கிரன் அங்கே வர்றதா பதிவாது. கொஞ்சம் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களோ டென்ஷன்ஸோ உருவாதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா
எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தினாலும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியங்களாலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக ராகு தசாபத்தினாலும் ராகு வந்து வேலையில் நிறைய ஏற்றங்களும் நிறைய வேலை வலுக்கள் கொடுத்ததுனால ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் மற்றும் குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி அவர் 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக கேது தசாபதினும் கேது 12ல் இருக்காருங்க. அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். கொஞ்சம் வீடு கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ துலா லக்னத்தில் வந்து கேது தசாபத்தினால நிறைய பிரயாணங்களில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கட்டும். துலா லக்னமாக சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறதான அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது நமக்கு உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வோ மனக்கலக்கங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கேல்குலேஷன் எது ப்ளஸ் மைனஸுங்கிறத நோட் பண்ணி வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை ஓம் நமச்சிவாய இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துலே இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துலலாம் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட்டாகிறது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து ஒரு எமோஷனான சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்ன நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ல் வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியினுடையும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் செல்லும். அதுக்காக வந்து
வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடகராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை படுத்தும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிட்டமும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் இப்போ எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் எமோட்டாவிங்க, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குடும்பம் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷன் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, மகரத்துக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனி ராகு வந்து 1 மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.